வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜியின் கதை முடிந்தது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இன்று நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்புல கூறுகையில் அப்படி ஏதும் சம்மன் வரவில்லை என்று விளக்கணம் அளிக்கப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் 41 பேர் உடல் நசுங்கி பலியானாங்க. மேலும் பலர் காயமடைந்தாங்க. கூட்டத்தில் விஜயை பார்க்க வந்தவர்கள் உயிரிழந்து கிடந்த நிலையிலும் விஜய் அன்றைய தினமே சென்னைக்கு புறப்பட்டார். அவரிடம் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியும் பதில் எதுவும் கூறாமல் சென்று விட்டார். மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 41 பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை செஞ்சுட்டு வருது. இந்த வழக்கின் விசாரணைக்காக விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு. ஏற்கனவே ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், சிடிஆர், நிர்மல்குமார் ஆகியோர் ஆஜராகி விளக்கம் அளித்த நிலையில் விஜயும் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி சிபிஐ முன்பு ஆஜரானார். அப்போது விஜயிடம் சுமார் 7 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் கிடுக்குப்பிடி கேள்விகளை எழுப்பி விசாரணை மேற்கொண்டாங்க. கரூர் கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது ஏன், நெரிசல் ஏற்பட்ட பிறகு உடனடியாக சென்னை திரும்பியது ஏன் என பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வச்சு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டாங்க. பின்னர் ஜனவரி 13ஆம் தேதி ஆஜராக கூறிய நிலையில் பொங்கல் முடிந்து ஆஜராவதாக அவர் தெரிவித்தார். இதனையடுத்து கடந்த ஜனவரி 19ஆம் தேதி விஜய் விசாரணைக்கு ஆஜரானார். அப்போதும் அவரிடம் பல்வேறு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் ஆஜராக விஜய் சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அவர் நாளை தாவேகா தரப்புல போட்டியிட உள்ளவர்களின் நேர்காணல் நடத்த இருப்பதாகவும் இன்னொரு நாளில் ஆஜராவார் என்றும் அவரது தரப்பு வழக்கறிஞர் கூறினார். இதனால் நாளை விஜய் ஆஜராக மாட்டார் என்றே சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தான் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இன்று நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் அப்படி சம்மன் எதுவும் வரவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. முன்னதாக விஜயின் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய அதே நாளில் தமிழக காவல்துறை அதிகாரிகள் டேவிட்சன், தேவாசீர்வாதம், ஜிஜி, நிர்மல்குமார் ஜோஷி உள்ளிட்டோரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதேபோல கரூரில் உள்ள சிபிஐ முகாம் அலுவலகத்திலும் விஜய் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களிடம் விசாரணை நடத்தினாங்க. இதனால் செந்தில் பாலாஜி மீது இந்த வழக்கு திரும்ப அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கதை முடிந்தது எனவும் சொல்லப்படுகிறது.